Amit Shah ji, I challenge you to have a debate on the three press conferences. विपक्ष के नेता महोदय कहते हैं कि नहीं कर सकते, मैं करूंगा क्योंकि मैं बोल रहा हूं। ये डरा हुआ रिस्पांस है। अब सुनिए पूरी बात। மிகப்பெரிய சத்தங்கள் வந்து அங்கு எதிர்த்தரப்பிலிருந்து வந்தது. அந்த நேரத்தில் அமித்ஷா அவர்கள் விட்டத்தை பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அவர் வந்து ஒரு கேள்வியை கேட்டார். விட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அமித்ஷா. திருச்சி சிவா பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க தப்பான வரலாறு நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க சார். தட்டி கழிச்சிட்டு இப்ப காசி தப்பு தப்பா பேசுறாருங்கிறாரு. என்னங்க நியாயம்? நான் என்ன தப்பு தப்பா பேசுறேன்? தம்பி உட்காருங்க, உங்களுக்கு தெரியும், வாங்க. இன்குலாப் ஜிந்தாபாத் என்கின்ற முழக்கத்தை சிலர் வைத்திருக்கிறார்கள். சங்கிகளாகிய நீங்கள் இதில் எந்த முழக்கத்தை வைத்தீர்கள் என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டார். ஒவ்வொரு முழக்கத்துக்கும் பின்னால் லட்சக்கணக்கானோர் திரண்டார்கள். அது சரி, நீங்கள் எந்த முழக்கத்துக்கு பின்னால் திரண்டீர்கள்? இந்த முழக்கங்கள் எல்லாம் யாருக்கு எதிராக எழுப்பப்பட்டதோ அவர்களுக்கு பின்னால் நீங்கள் இருந்தீர்கள். தப்பி தவறி விடுதலை போரில் பங்கெடுத்தால் கூட தவறி பங்கெடுத்து விட்டேன் என்று மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வெளியில் வந்தீர்கள். கடந்த சில நாட்களாக பாராளுமன்றத்தில் நடந்து வந்திருக்கக்கூடிய விஷயங்களை குறித்து இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். குளிர்கால கூட்டத்தொடர் தற்போது நாடாளுமன்றத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை பல்வேறு விவாதங்களை செய்து கொண்டு இருக்கின்றன. அதில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களின் குறித்த நமது பார்வைகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். டிசம்பர் 1ஆம் தேதி ஆரம்பித்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரக்கூடிய 19ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. பல முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. குறிப்பாக வந்தே மாதரம் என்கின்ற தேசிய பாடல் குறித்த விவாதங்கள் நடந்தது. எஸ்ஐஆர் குறித்த விவாதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி பல செஸ் தொடர்பான சில விவாதங்கள் என்று பல விஷயங்கள் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இதுல பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பேசி இருக்கிறார்கள். வந்தே மாதரம் என்கின்ற அந்த பாடல் பாட ஆரம்பித்து 150 ஆண்டுகளை கடந்தது என்று சொல்லி அதனுடைய விவாதத்தை வந்து வைத்திருக்கிறார்கள். அந்த பாடல் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் நிலவக்கூடிய நேரத்தில் நாடாளுமன்றத்தில் தொடங்கி வைத்து பேசிய மோடி அவர்கள் இதில் இருக்கக்கூடிய வாசகங்களை நீக்கி முஸ்லீம் லீகினுடைய சதிக்கு பண்டித ஜவஹர்லால் நேரு வந்து பலியாகிவிட்டார், ஜவஹர்லால் நேரு இந்த விஷயத்தில் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி பேசி இருந்தார். அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய வகையில பல்வேறு தலைவர்கள் பேசினாங்க. இந்த விஷயம் முக்கியமாக பேசப்பட வேண்டிய விஷயம்தானா என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் மற்றவர்கள் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. பெங்கால்ல வந்து தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த விஷயம் எழுப்பப்பட்டது என்று பல்வேறு எம்பிக்கள் வந்து இது குறித்து கருத்து தெரிவித்தார்கள். அதில் மிக முக்கியமாக மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரசினுடைய தலைவர் பேசியது போன்று மக்களவையில் பிரியங்கா காந்தி அவர்கள் பேசியிருந்தார். பெரிய அளவிற்கு அது வரவேற்பை பெற்று சோசியல் மீடியாக்களில் கூட மிகப்பெரிய அளவிற்கு அதனுடைய ரீச் வந்து இருந்தது. அவர் வந்து ரொம்ப போல்டாக பல விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிறார். எதிர்த்தரப்பை வந்து ஆட்டம் காண வைக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய பதில்கள் இருக்கிறது. அமைதியான முறையிலே பேசினாலும் கூட அவர்களை அச்சத்திற்குள்ளாக்கக்கூடிய வகையிலே அவருடைய பேச்சுக்கள் இருப்பதாக பல்வேறு கருத்துக்கள் நிலவுகிறது. பல்வேறு குறுக்கீடுகள் வந்த நேரத்தில் கூட அதை அழகிய முறையில் எதிர்கொண்டு அவர் அந்த விஷயங்களை எல்லாம் பேசினார். குறிப்பாக அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பல்வேறு முக்கியமான விஷயங்கள் சமூகத்தில் பேசப்பட வேண்டிய ஒரு நேரத்தில் வந்தே மாதரம் என்கின்ற ஒன்றை குறித்து பேசுகிறீர்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லிவிட்டு, இந்த வந்தே மாதரம் என்கின்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் இல்லை, இதை பக்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதினார், இதை பல 100 ஆண்டு காலமாக காங்கிரஸ் தன்னுடைய ஒவ்வொரு கூட்டங்களிலும் எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இது குறித்து பேசி முடிவெடுக்கப்பட்டது காங்கிரசினுடைய கூட்டங்களில் தான். இது சம்பந்தமான விஷயங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்ட விஷயங்களும் காங்கிரசினுடைய ஆட்சி காலத்தில் தான். அதனால வந்தே மாதரம் என்கின்ற இந்த விஷயத்தை குறித்து நீங்கள் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு, மோடி அவர்கள் வழக்கம் போல எப்போதும் பேசும்போது நேரு அவர்களை வந்து வழக்கமாக எடுத்துக்கொண்டு பேசக்கூடிய வழக்கத்தை உடையவராக வந்து இருக்கக்கூடியதை வந்து சுட்டிக்காட்டி, ஒரு விஷயம் செய்வோம், நீங்க வந்து இத்தனை ஆண்டு காலமாக நேருவை குறித்து நீங்கள் பேசிய விஷயங்களை எல்லாம் குறித்து பட்டியலிட்டுக் கொள்ளுங்கள். நேரு குறித்து, இந்திரா காந்தியை குறித்து, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை குறித்து யாரையெல்லாம் பற்றி பேச வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு
அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்களை நீங்கள் ஒதுக்குங்கள். இப்போ எப்படி வந்தே மாதத்திற்கென்று 8 மணி நேரம் ஒதுக்கினீர்களோ அதே மாதிரி குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அதிலே நாம் இதை விவாதிப்போம், அதற்கு பிறகு இதை முடித்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி ஒன்ஸ் ஃபார் ஆல் லெட் அஸ் க்ளோஸ் த சாப்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கில பதத்தை பயன்படுத்தி அந்த விஷயத்தை அதோட முடித்துருவோம். அதற்கு பிறகு நீங்கள் நேருவை பற்றி பேச வேண்டியதில்லை. அதற்கு பிறகு நீங்கள் வேலை வாய்ப்பை குறித்து பேசுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் விலைவாசி உயர்வை குறித்து பேசுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளை குறித்து பேசுங்கள். நீங்கள் நேருவை குறித்து பேசுவதை அந்த ஒரு விவாதத்திற்கு பிறகு நிறுத்தி விடுங்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை சொன்னார். அது பெரிய அளவில் மேஜைகளை தட்டி அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்தது. அதே மாதிரி जवाहरलाल नेहरू जी Once and for all, let's close the chapter. क्लोज कर लीजिए, देश सुन लेगा क्या क्या शिकायतें हैं, किसने क्या किया, इंदिरा जी ने क्या किया, राजीव जी ने क्या किया, परिवारवाद क्या होता है, नेहरू जी ने कौन सी गलतियां की, सुना लीजिए, फिर खत्म. उसके बाद बेरोजगारी, महंगाई, महिलाओं की समस्याएं, जो पीएमओ में हो रहा है उसकी बातें, उसकी चर्चा, जो बैटिंग ऐप के बारे में हो रहा है पीएमओ के अंदर, जो एप्स्टीन फाइलों में आपके मंत्री महोदय के नाम निकल आए हैं, उसकी चर्चा करेंगे. நேருவை குறித்து சொல்லக்கூடிய நேரத்தில் நேரு நீங்க 12 வருஷமா ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள், அவர் 12 வருட காலம் ஜெயிலில் இருந்தவர் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லி அவர் இந்த நாட்டுக்காக செய்த விஷயங்களை லேசாக சொல்லி பிரியங்கா காந்தியினுடைய கருத்துக்கள் அழகிய முறையில பதிவு செய்யப்பட்டது. அதே மாதிரி திமுகவில் இருந்து திருச்சி சிவா அவர்கள் பேசியிருந்தாங்க. திருச்சி சிவா ராஜ்யசபையில பேசக்கூடிய நேரத்தில் அவர் தமிழக வந்தே மாதரத்தை குறித்து பேசக்கூடிய நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விடுதலை போராட்ட வீரர்கள் பலருடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லி இவர்களுடைய கருத்துக்கள், இவர்களுடைய வரலாறுகள் இன்னைக்கு வடநாட்டில் இருக்கக்கூடிய யாருக்காவது தெரியுமா, வடநாட்டில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் இதெல்லாம் இருக்கிறதா என்று ஒவ்வொருவருடைய பட்டியலிட்டு சொன்னார். பூலித்தேவனை குறித்து, குட் இந்தியா மூவ்மெண்டை குறித்து பேசக்கூடிய நேரத்தில் பூலித்தேவன் தான் இதை தொடங்கி வைத்தது என்று சொன்னார். வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் வரிகுடா இயக்கத்தை தொடங்கி வைத்த முதல் வேலைகளை செய்தார் என்று சொன்னார். முதல் முறையாக போரிட்டு வெற்றி பெற்று இழந்த பகுதியை மீட்ட பெருமை வேலு நாச்சியாரைத்தான் சாரும் என்று சொன்னார். வேலு நாச்சியாருக்கு ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் உதவியதை சொன்னார். வேலு நாச்சியாருடைய படையிலே குயிலி என்கின்ற ஒரு பெண் இருந்தார். அவர் வீரதீரத்தோடு போராடி ஆங்கிலேயர்களினுடைய இராணுவ கிடங்கை சிதறடித்தார் என்பது மாதிரி எல்லாம் பல விஷயங்களை சொன்னார். இவர்களை குறித்து எந்த வரலாறும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியவில்லை. மிக முக்கியமாக செண்பகராமன் என்று சொல்லக்கூடிய தமிழகத்தை சார்ந்த ஒருவர் ஹிட்லரிடம் மிகவும் நெருக்கமாக இருந்தவர். ஹிட்லருக்கு பல்வகைகள் இந்தியாவை குறித்து பேசியவர். எம்டன் என்கின்ற அந்த கப்பல் இந்தியாவிற்குள் நுழைந்து சென்னையில் பகுதியில் இருந்து குண்டுகளை போட்டு விட்டு செல்லக்கூடிய நேரத்தில் அந்த எம்டன் என்கின்ற கப்பலில் பயணித்தவர். அதற்கு பிறகு நாசிக்கள் அவருக்கு எதிராக மாறி அவரை கொல்வதற்கு முயற்சி செய்து ஒரு வகையிலே அவரை கொன்று முடித்ததற்கு பிறகு கூட அவருடைய மனைவி அவருடைய சாம்பலை எடுத்துக்கொண்டு இந்தியாவிலே ஒரு குறிப்பிட்ட போர்க்கப்பலில் பயணித்து அது கிடைக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தினுடைய அடிப்படையில் அவர் பயணித்தார். அவ்வளவு தியாகங்களை செண்பகராமன் செய்திருக்கிறார். ஆகவே ஏதாவது ஒரு கப்பலுக்கு ஐஎன்ஏ செண்பகராமன் என்று பெயரிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்தார். மேலும் இது போன்ற தமிழக விடுதலை போராட்ட வீரர்களுடைய வரலாறுகள் சிபிஎஸ்இ புத்தகங்களில் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னார். திருச்சி சிவா பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முருகன் ஒரு வரலாறு சம்பவத்தை குறித்து சொல்லக்கூடிய நேரத்தில் குறுக்கிட்டார். 2 பேருக்கு இடையில மிக காரசாரமான விவாதங்கள் வந்தது. உக்காரியா என்பது மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் வந்தது. நீங்க தப்பான வரலாறு நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க சார். தட்டி கழிச்சிட்டு இப்ப காசி தப்பு தப்பா பேசுறாருங்கிறாரு. என்னங்க நியாயம்? நான் என்ன தப்பா பேசுறேன்? தம்பி உட்காருங்க. ஐயா அமைச்சர் உட்காருங்க. உங்களுக்கு தெரியும். வாங்க. தெற்கே தமிழகத்தில், கர்நாடகத்தில், கேரளாவில் எல்லா பகுதியிலும் வாழ்ந்த தியாகிகளுக்கும் மரியாதை தாருங்கள், அவர்களுக்கும் அங்கீகாரம் தாருங்கள், வரலாற்றை சரியாக எழுதுவோம். அங்கே சபையை நடத்தக்கூடியவராகவும் ஒரு தமிழர் தான் இருந்தார். ஆகவே அந்த விஷயங்கள் ரொம்ப காரசாரமாக போன ஒரு விஷயத்தையும் பார்க்கிறோம். மகுவா மொய்த்ரா அவர்கள் பேசியிருந்தார்கள். மகுவா மொய்த்ரா அவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் அவரும் இந்த வந்தே மாதரத்தை குறித்து சொல்லக்கூடிய நேரத்தில் வந்தே மாதரத்தில் இருக்கக்கூடிய அவர் ஒரு பெங்காலி. இந்த வந்தே மாதரம் என்கின்ற ஒரு பாடல் பக்கீம் சந்திர சட்டோபாத்யாயா அல்லது சாட்டர்ஜி என்று சொல்லப்படக்கூடியவரால் எழுதப்பட்டு ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் சிறிதாக்கப்பட்டு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்தது. அந்த பாடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியாக எடுத்து சொல்லி அந்த பங்காளி வார்த்தையை எடுத்து சொல்லி அந்த பெங்காலி வார்த்தைக்கு நிகராக சொன்ன உதாரணத்துக்கு காற்றை குறித்து அதில் ஒரு வரி வருகிறது. அந்த காற்றை குறித்து சொல்லி இன்னைக்கு இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய காற்றினுடைய நிலை என்ன என்பதை எல்லாம் குறித்து பேசினார். நீரை குறித்து அதில் வருகிறது. இன்னைக்கு நீரினுடைய நிலை என்ன என்பதை குறித்தெல்லாம் பேசி பல விஷயங்களை அழகிய முறையில் அவருக்கே உண்டான பாணியில்
காரசாரமாக கேட்டார். பெங்காலியிலும் ஆங்கிலத்திலும் அவர் வந்து தன்னுடைய உரையை வந்து வைத்தார். இந்த நேரத்தில் இந்த பிரச்சனை கிளப்பப்படுவதற்கான காரணம் 2024 நடக்கக்கூடிய பெங்கால் தேர்தல் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் வைத்தார். இதே ஒரு கருத்தை பிரியங்கா காந்தி அவர்களும் வந்து வைத்தார். சொல்லிவிட்டு கூடுதலாக மஹுவா மொய்த்ரா அவர்கள் இந்த விஷயத்தை குறித்து பேசும்போதெல்லாம் நாட்டுப்பற்றை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பது மாதிரியாக சொல்லிவிட்டு அந்தமான் சிறை கொட்டடையில் இருந்த 60% அதிகமானவர்கள் வங்காளத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி சங்க பரிவாரங்களுக்கு இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் என்ன தொடர்பு என்கின்ற ஒரு கருத்தையும் சொல்லி மஹுவா மொய்த்ரா அவர்கள் கடந்து சென்றார்கள். அதே மாதிரி ராசா அவர்கள் வந்து பேசினார். ராசா அவர்கள் வந்து பேசக்கூடிய நேரத்தில் கடலை வந்து மோசஸ் 2ஆக பிளந்தார், முகமது நபி அவர்கள் சந்திரனை பிளந்தார், இந்த மோடி அவர்கள் இந்த நாட்டை 2ஆக பிளந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு கருத்தை பதிய வைத்து வந்தே மாதரம் குறித்த தனது கருத்துக்களை எடுத்து வைத்தார். இது மிக முக்கியமான கருத்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்டை சார்ந்த சு வெங்கடேசன் அவர்கள், மதுரையை சார்ந்த எம்பி, எழுத்தாளர், அவர் வைத்த கருத்துக்கள் மிகவும் ஆணித்தரமாகவும் அழுத்தமாகவும் இருந்தது. 6 நிமிடங்கள் பேசினாலும் கடுமையான வாதங்களை அழகிய தமிழில் வந்து அவர் எடுத்து பேசக்கூடிய விஷயங்களை வந்து பார்க்க முடிந்தது. அதுல வந்து அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், நீங்கள் வந்தே மாதரம் என்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுகிறீர்கள், ஜெய்ஹிந்த் என்கின்ற முழக்கத்தை ஒரு சிலர் வைத்திருக்கிறார்கள், வந்தே மாதரம் என்கின்ற ஒரு முழக்கத்தை ஒரு சிலர் வைத்திருக்கிறார்கள், இன்குலாப் ஜிந்தாபாத் என்கின்ற முழக்கத்தை சிலர் வைத்திருக்கிறார்கள், சங்கிகளாகிய நீங்கள் இதில் எந்த முழக்கத்தை வைத்தீர்கள் என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டார். ஒவ்வொரு முழக்கத்துக்கும் பின்னால் லட்சக்கணக்கானோர் திரண்டார்கள். அது சரி, நீங்கள் எந்த முழக்கத்துக்கு பின்னால் திரண்டீர்கள்? இந்த முழக்கங்கள் எல்லாம் யாருக்கு எதிராக எழுப்பப்பட்டதோ அவர்களுக்கு பின்னால் நீங்கள் இருந்தீர்கள். தப்பி தவறி விடுதலை போரில் பங்கெடுத்தால் கூட தவறி பங்கெடுத்து விட்டேன் என்று மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வெளியில் வந்தீர்கள். இந்த முழக்கத்தை கடந்த காலங்களில் எழுதியவர்கள் எல்லாம் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள். ஆனால் அதற்கு எதிர் திசையில இருந்துவிட்டு நீங்கள் இன்றைக்கு இதை விவாதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுதுதான் உங்களது அரசியல் பட்டவர்த்தனமாக இந்த தேசத்துக்கு முன்னால் விவாதிக்க வேண்டிய நேரம் இது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சங்கிகள் வந்து எந்த விடுதலை போராட்டத்தில் எந்த விஷயத்திலும் பங்கு பெறாத ஒரு நபர்களாகத்தான் வந்து அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த ஒரு கருத்தை வந்து பதிவு செய்தார். ஒருவேளை விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டால் கூட மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வந்த மகான்கள் இவர்கள் என்பது மாதிரியான ஒரு கருத்தையும் சு வெங்கடேசன் அவர்கள் பதிவு செய்தார்கள். அதே போன்று பேசும்போது திருப்பரங்குன்றம் மாதிரியான பிரச்சனைகளை எந்த அளவுக்கு கையாளுகிறார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை எல்லாம் கூட ஒரு சாடையாக பேசியது போன்று இருந்தது. உங்களின் இந்த வரலாறு தான் இங்கே இருந்து திருப்பரங்குன்றம் வரை நீளுகிறது. எல்லாரின் கண்களுக்கும் உச்சி பிள்ளையார் கோவிலில் ஏற்றப்பட்ட தீபம் தெரிகிறது. ஆனால் உங்கள் கண்களுக்கு தர்கா மட்டும்தான் தெரிகிறது. மக்களுக்கு தேவை பக்தி, உங்களின் தேவை பகை. எல்லோருக்கும் தேவை ஆன்மீகம், ஆனால் உங்களுக்கு தேவை கலவரம். உங்கள் தீர்ப்புக்கு எங்களுடைய நீதி தலைவணங்காது என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் வந்து பதிய வைத்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக வந்தே மாதரத்தை குறித்து அவர் பேசி முடிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் பாரதியார் அவர்கள் சொன்ன ஒரு கருத்தை சொல்லி அழுத்தம் திருத்தமாக ஒரு முடிவு செய்தார். என்ன ஒரு வார்த்தையை சொன்னார் என்றால், தாயை கொள்ளும் பஞ்சத்தை தடுக்க முயற்சியுறார், வாயை திறந்து சும்மா கிளியே வந்தே மாதரம் என்பார் என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லி, தாய் இறக்கும்போது கூட அதை காப்பதற்கு வக்கற்றவர்கள் வாயை திறந்து வந்தே மாதரம் என்று சொல்லி தங்களினுடைய நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தக்கூடிய அயோக்கியர்கள் என்கின்ற பாரதியாரினுடைய கருத்தை சொல்லி அவர் வந்து முடிக்கிறார். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியை நினைவூட்டினார். சுப்பிரமணிய பாரதி தான் வந்தே மாதரம் பாடலை 1908ஆம் ஆண்டு தமிழிலே மொழிபெயர்த்தார். பிரதமர் அவர்கள் நினைவூட்டியதான் நான் சொல்கிறேன். பாரதியினுடைய அருமையான வாசகம், தாயை கொல்லும் பஞ்சத்தை தடுக்க முயற்சிகிறார், வாயை திறந்தே சும்மா வந்தே மாதரம் என்பார் என்று சொன்னார். அது பாரதி உங்களுக்கு சொன்னது என்று சொல்லி முடிக்கிறேன். அப்ப இது வந்து யாரை சொல்கிறது என்றால் பிஜேபி சொல்கிறது என்று சொல்லி முடிச்சார். அப்போ இந்த மாதிரி வந்து வந்தே மாதரம் குறித்து பல விஷயங்கள் வந்து பல எம்பிக்களால் பேசப்பட்டது. இன்னும் நிறைய எம்பிக்கள் வந்து இந்த வந்தே மாதரம் குறித்து பேசினார்கள். இப்போ முக்கியமான ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் இதை குறித்து பேசியதை வந்து அழகிய முறையில் வந்து பல எம்பிக்கள் எடுத்து சொன்னார்கள். குறிப்பாக பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து இனிமேல் நீங்கள் நேருவை பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள், இது போன்ற வேலைவாய்ப்பு, மக்களினுடைய வறுமை, அதை குறித்து பேசுங்கள் என்கின்ற மாதிரியா வந்து அவர் வந்து கருத்துக்களை சொல்லியிருந்தார். அதை போன்று செஸ் சார்ந்த விவாதங்கள் நடந்தது. அதில் வெஸ்ட் பெங்காலை சார்ந்த கோகலே என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து பேசினார். அவர் பேசக்கூடிய நேரத்தில் நாட்டினுடைய நேஷனல் செக்யூரிட்டியை குறித்தும் பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் வரும்போது அவர் வந்து பெஹல்காம்
தாக்குதல்களை எல்லாம் குறித்து சொன்னார். பெஹல்காம் தாக்குதல்களை குறித்து சொல்லக்கூடிய நேரத்தில் இது அவை குறிப்பில் ஏறாதுன்னு சொல்லும்போது ஒரு பெரிய காரசாரமான விவாதம் அவர்களுக்கு இடையிலே நடந்த ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. மிக முக்கியமாக டெரிக் ஓபிரைன் என்று சொல்லக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸை சார்ந்த ஒரு எம்பி, அவர் பல அழகிய முறையில் ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர், அவர் கருத்துக்களை வைத்தார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் பேசக்கூடிய நேரத்தில் அவருடைய உடல் நலத்தை விசாரித்து விட்டு அவர் இப்படி ஒரு கருத்தை சொல்றார். என்ன கருத்தை சொல்கிறார்? ஒரு மனிதனுடைய ரத்த அழுத்தம், சர்க்கரை இத்தனை அளவுகள் 120/80 இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால், இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் எத்தனை நாட்கள் இது நடந்திருக்கிறது என்பதை பார்க்கும்போது நாடாளுமன்ற ஜனநாயகம் ஹெல்தியாக உடல் நலத்தோடு இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது என்கின்ற ஒரு கேள்வியை வைத்தார். நிறைய புள்ளி விவரங்களை அடுக்கினார். எத்தனை இதற்கு முன்னாடி 1940கள் 47கள் 60களில் எத்தனை பாராளுமன்ற கூட்டத்தொடர்கள் நடந்தது, எத்தனை நாட்கள் நடந்தது, இன்னைக்கு தான் இருப்பதிலேயே மிக குறைவாக வெறும் 19 நாட்கள் நடக்கிறது, அதிலையும் பல நாட்கள் லீவு, எத்தனை விவாதங்கள் நடந்திருக்கின்றன, எத்தனை விவாதங்கள் இப்போது நடக்கின்றது, எத்தனை தனிநபர் மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டது, இப்போது எத்தனை தனிநபர் மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படுகிறது, எத்தனை மனுக்கள் சீராய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது, இப்போது எத்தனை மனுக்கள் சீராய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது என்பது மாதிரியாக ஏராளமான புள்ளி விவரங்களை எடுத்து சொல்லி நாடாளுமன்றம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு பலவீனம் அடைந்திருக்கிறது, அது உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தை டெரிக் ஓபிரைன் என்று சொல்லக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி பதிவு செய்தார். மிக முக்கியமாக அதற்கு அடுத்த நாள் நடந்த விவாதத்தில் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் என்று சொல்லப்படக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசினார். ராகுல் காந்தி அவர்கள் முழுமையாக SIR குறித்த விஷயங்களை எடுத்து சொன்னார். எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்தார் என்றால், இந்த நாட்டில் கதராடை என்கின்ற ஒரு விஷயத்தை எடுத்து குறித்து பேசினார். கதராடை என்கின்ற ஒரு கருத்தை காந்தி அவர்கள் சொன்னதற்கு காரணம், கதராடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலைகளும் சேர்ந்து எவ்வாறு ஒரு ஆடையை உருவாக்குகிறதோ அவ்வாறு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மதத்தை, இனத்தை, மொழியை சார்ந்த மக்கள் சேர்ந்துதான் இந்த நாட்டை உருவாக்குகிறார்கள். பல்வேறு ஆடைகள் இருக்கிறது. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பட்டு, பனாரஸில் இருக்கக்கூடிய பட்டு, அஸ்ஸாமில் இருக்கக்கூடியவர்கள் அணியக்கூடிய ஆடைகள், அதே மாதிரி நாகாக்கள் அணியக்கூடிய கோர்ட்டுகள் என்று, ஹிமாச்சலில் அணியக்கூடிய தொப்பிகள் என்று ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எண்ணத்தை சொல்வதாக இருந்தாலும் இவற்றில் இருக்கக்கூடிய எல்லா இலைகளும் சேர்ந்துதான் அந்த ஆடையை உருவாக்குவது போன்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து தான் இந்த நாட்டை உருவாக்குகிறார்கள். அப்ப இந்த நாட்டில் இருக்கக்கூடிய யாரும் பிரிவாக பிரித்து பார்க்க கூடாது. காந்தியை 3 குண்டுகளால் சுட்டுக் கொண்டதற்கு பிறகு அந்த RSS இயக்கம் செய்த மிக முக்கியமான ஒரு வேலை, இங்க நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இன்ஸ்டிடியூஷன்களையும் கைப்பற்றக்கூடிய வேலையை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சூழலில் இன்னைக்கு RSS அமைப்பு என்பது இறங்கி இருக்கிறது. அதில் பல அமைப்புகளை கைப்பற்றி இருக்கிறது. உதாரணத்திற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் நியமிக்கப்படக்கூடிய துணைவேந்தர் அவர்களுடைய அறிவை கொண்டு, அவர்களுடைய படிப்பை கொண்டு, அவர்களுடைய ஆராய்ச்சிகளை கொண்டு நியமிக்கப்படுவதில்லை. மாறாக அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் நியமிக்கப்பட்டு விடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை வைக்கும் போது மிகப்பெரிய அளவிற்கு கோஷமும் குழப்பமும் ஏற்பட்டது. பட் அந்த கருத்தில் ஒரு உறுதியாக இருந்த அந்த விஷயங்களை சொல்லிவிட்டு அடுத்தடுத்து ஒவ்வொரு அமைப்பாக சொல்கிறார். CBI-யில், ED-யில் பல அமைப்புகளும் இவ்வாறு ஒவ்வொன்றாக கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கைப்பற்றப்பட்டிருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை நியமிப்பதற்கு முன்னர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்கின்ற ஒரு பதவி, இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி அந்த அதிகாரம் இருந்தது. அவரை அந்த குழுவில் இருந்து நீக்கியது என்ன காரணம்? அந்த குழுவில் நீக்கிவிட்டு தற்போது மோடியும் அமித்ஷாவும் அமர்ந்திருக்கிறார்கள். லீடர் ஆஃப் ஆப்போசிஷனாக நான் இருக்கிறேன், என்னுடைய கருத்துக்கு எந்த விதமான செவியும் அவர்கள் கொடுக்க போவதில்லை. அவர்கள் விரும்பக்கூடிய நபர்களை கொண்டு வருவதற்கு என்ன காரணம்? அதன் மூலமாக அவர்கள் எதை சாதிக்க விரும்புகிறார்கள் என்கின்ற ஒரு கேள்விகளை அழுத்தம் திருத்தமாக அவர் கேட்டார். அமித்ஷா ஜி, I challenge you to have a debate on the 3 press conferences. विपक्ष के नेता महोदय कहते हैं कि पहले मेरी बात का आप जवाब दीजिए, मैं सुनना चाहता हूं। क्रम वो तय नहीं कर सकते, मैं करूंगा क्योंकि मैं बोल रहा हूं। मन सर रिस्पॉन्स है, ये घबराया हुआ रिस्पॉन्स है, ये डरा हुआ रिस्पॉन्स है। आप सुनिए पूरी बात प्लीज मानिए। नो, सच्चा रिस्पॉन्स नहीं है। माननीय गृह मंत्री जी, मान्यवर, कोई जज आजादी के इतने साल में नहीं हुआ है मान्यवर. மிகப்பெரிய சத்தங்கள் அங்கு எதிர்த்தரப்பில் இருந்து வந்தது.
அந்த நேரத்தில் அமித்ஷா அவர்கள் விட்டத்தை பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அவர் வந்து ஒரு கேள்வியை கேட்டார். விட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அமித்ஷா, ஒருவேளை என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்வார் போல தெரிகிறது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சிரிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு சூழல் என்பது வந்தது. அதே மாதிரி வந்து இந்த எஸ்ஐஆர்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, உதாரணத்திற்கு ஹரியானாவில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர் வந்து ஓட்டு போடுகிறார். ஹரியானாவினுடைய ஓட்டர் லிஸ்டில் பிரேசிலை சார்ந்த பெண் 20க்கும் அதிகமான தடவை வந்து இடம்பெற்றிருக்கிறார். பீகாரில் எஸ்ஐஆர் நடைமுறைகள் நடந்து முடிந்து எல்லாம் சரியாகிவிட்டது என்று சொன்னீர்கள். இதற்கு பிறகும் கூட 1 லட்சம் டூப்ளிகேட் ஓட்டுகள் வந்து இன்னும் வந்து இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுமையானால் எஸ்ஐஆரில் என்ன செய்தீர்கள் என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டார். தேர்தல் சீர்திருத்தம் என்று நீங்கள் ஒன்றை செய்ய விரும்பினால் ஒரு சில விஷயங்களை செய்யுங்கள். ஒன்னு, சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கக்கூடியவரையும் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கக்கூடியவர்களையும் விசாரிக்க கூடாது என்கின்ற ஒரு சட்டத்தை நீங்கள் நீக்குங்கள். இரண்டாவது, அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுடைய அந்த ஆர்கிடெக்சரை எங்களுக்கு கொடுங்கள். மூன்றாவது, அந்த தேர்தல் நடப்பதற்கு 1 மாதத்திற்கு முன்னால் அந்த ஓட்டர் லிஸ்டுகளை, எலக்ட்ரானிக் ஓட்டர் லிஸ்டுகளை, சர்ச் பண்ணுவதற்கு எளிமையான ஓட்டர் லிஸ்டுகளை வந்து அனைத்து கட்சிகளுக்கும் நீங்கள் வந்து கொடுங்கள். நான்காவது, அந்த ஓட்டுகள், அந்த தேர்தல் பதிவு செய்யக்கூடிய அந்த கேமராக்கள், அந்த கேமராக்களினுடைய பதிவை 45 நாள்ல நீக்கணும் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை அந்த சட்டத்தை ரத்து செய்து அதை வந்து பல நாட்கள் பாதுகாத்து வைப்பதற்குண்டான நடைமுறைகளை செய்துகள். இதை மட்டும் செய்தாலே போதும், இதுவே மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தம் என்று சொன்னார். அதற்கு பிறகு அமித்ஷா இதை குறித்து பேசினார். அதற்கு அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. அப்ப பிறகு வெளியே வந்து அதை பேசக்கூடிய நேரத்தில் ராகுல் காந்தி வந்தவர்கள் அமித்ஷா ஒரு நடுக்கத்தோடு பேசுகிறார், எந்த வகையிலும் இதற்கு பதில் சொல்ல முடியாத அளவிற்கு தடுமாறுகிறார், நான் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லவில்லை என்று சொன்னார். உண்மையில் அதுதான் வந்து இருந்துச்சு. வழக்கம் போல அவர் வந்து என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எவ்வாறு இவர்கள் ஓட்சோரி என்கின்ற ஒரு விஷயங்களை எங்கள் மீது சொல்கிறார்களோ அவ்வாறு தான் நேரு வந்து ஓட்சோரி செய்தார், இந்திரா காந்தி ஓட்சோரி செய்தார் என்று, அவர்களும் தேர்தலினுடைய திருடித்தான் வெற்றி பெற்றார்கள் என்று வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து சொல்றார். வழக்கம் போல சங்க பரிவாரங்கள் நேரடியாக எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்ல மாட்டார்கள். அப்படி இந்த விஷயத்திலும் எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் கடந்து செல்லக்கூடிய ஒரு காட்சிகளை வந்து நாம வந்து பார்த்தோம். அப்ப இப்படித்தான் வந்து இந்த விஷயங்கள் வந்து இருந்து கொண்டு இருக்கிறது. இதை தாண்டி மனிஷ் திவாரி என்று சொல்லப்படக்கூடிய காங்கிரசினுடைய எம்பியாக இருக்கக்கூடியவர் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொன்னார். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது மக்களின் மீது நம்பிக்கை வந்து குறைந்து கொண்டே வருகிறது. ஆகவே நீங்கள் தேர்தலை, வாக்குச்சீட்டு நடைமுறையை பயன்படுத்தி நீங்கள் தேர்தலை நடத்த வேண்டும். அடுத்து வரவிருக்கக்கூடிய கேரளா, தமிழகம், வங்காளத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் இவ்வாறு நீங்கள் நடத்த வேண்டும். கூடுதலாக எத்தனை நாட்கள் எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை. இதன் மூலமாக தேர்தலில் மக்கள் நம்பிக்கையோடு ஓட்டு போடுவார்கள். தான் போட்ட ஓட்டு பதிவாகிவிட்டது என்கின்ற உறுதியோடு அவர்கள் செல்வதற்கு இது வாய்ப்பாக இருக்கும் என்கின்ற ஒரு கருத்தை மனிஷ் திவாரி அவர்கள் பதிவு செய்தார்கள். இதுவரை நடந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரானது அழகான முறையில் எதிர்க்கட்சிகள் இதை வந்து கொண்டு சென்றிருப்பது போன்றுதான் வந்து தெரிகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், இப்படி காரசாரமான விவாதங்கள் சென்று கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் டெல்லியில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து வைக்கிறார்கள். வைத்து என்ன சொல்கிறார் என்றால், எல்லா விஷயத்திலும் நீங்கள் என்ன செய்தீர்கள், நான் என்ன செய்தேன், மாற்றி மாற்றி குற்றம் சாட்டிக் கொள்ளாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது பொதுமக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. இங்கே வந்து பலர் கேன்சர் வரக்கூடியவர்களாக, மூச்சு திணறல் வரக்கூடியவர்களாக, குழந்தைகளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரக்கூடியதாக இன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய காற்று மாசு என்பதற்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல நகரங்கள் இருக்கு. அந்த காற்று மாசை எவ்வாறு குணப்படுத்துவது, எவ்வாறு சரிப்படுத்துவது என்பதில் எதிர்க்கட்சியும் ஆளும் கட்சியும் சேர்ந்து செயல்பட வேண்டும். அதை ஆளும் கட்சி கொண்டுட்டு போகும்போது அதற்கு முழு ஒத்துழைப்பை வந்து எதிர்க்கட்சி தரும் என்று ராகுல் காந்தி சொல்வதற்கு, அதற்கு பதிலாக கிரண் ரிஜிஜு என்று சொல்லக்கூடிய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் சொல்லும் போது அதை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்கனவே வந்து ஒர்க்கிங் கமிட்டியில வந்து நீங்க வந்து இது சம்பந்தமான விஷயங்களை வந்து சொல்லி இருக்கிறீங்க, அதை நாங்கள் பரிசீலிப்போம், இதை நாங்கள் கொண்டுட்டு போவோம். ஒரு சாந்தமான முறையில் அவரும் பதில் சொல்லி முடிச்ச மாதிரி தெரியுது. ஓவராலா எதிர்க்கட்சிகள் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இதுவரையில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை அழகிய முறையில் கொண்டுட்டு போன மாதிரி தான் தெரியுது. இது சம்பந்தமான பத்திரிகைகள் எழுதுவதும் வந்து அப்படித்தான் வந்து இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் பேசக்கூடிய வீடியோக்கள் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ரீச் ஆகுது. ஆளுங்கட்சியில் கடந்து கதறி கொண்டு இருக்கக்கூடிய எந்த வீடியோக்களும் மக்கள் மத்தியில் போய் சேரவில்லை. அப்ப ட்ரெண்ட் கொஞ்சம் அப்படியே மாறுகிறதோ என்கின்ற மாதிரியான ஒரு சூழல் கூட தெரிகிறது. உதாரணத்திற்கு, எதிர்க்கட்சிகளினுடைய பலம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் மக்கள் மத்தியில் அவர்கள் சொல்லக்கூடிய செயல்கள் போய் சேர்ந்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை மக்கள் நம்ப ஆரம்பிக்கிறார்கள். வழக்கம் போல மதத்தை வைத்து, வழக்கம் போல ஜாதியை வைத்து, வழக்கம் போல மக்களை பிரித்து மக்கள் மத்தியில் ஒரு விஷயங்களை கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் பாஜக காரர்கள் இருக்கிறார்களே, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மண் விழுந்து கொண்டிருக்கிறதோ என்கின்ற ஒரு தோற்றம் வந்து வருகிறது. இதுவரை நடந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நடந்த விஷயங்களை ஒரு சுருக்கமாக வந்து நாம வந்து பார்த்தோம். எதிர்க்கட்சிகள் இன்னும் சிறப்பாக செயல்பட்டு மக்கள் மத்தியில் எதிர்கருத்துக்களை அழகிய முறையில் எடுத்து வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வந்து பெற்றிருக்கிறார்கள். அதை சிறப்பாக ஒவ்வொரு எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களும் செய்ய வேண்டும். மக்கள் மத்தியில் மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி மக்களுக்கான நன்மைகளை செய்ய வேண்டும். இந்த நாட்டை பிரிப்பதற்காக முயன்று கொண்டிருக்கக்கூடிய
பாசிச சக்திகளுக்கு எதிராக தங்களுடைய பலமான கருத்துக்களை அழகிய முறையில் சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய உரையை முடித்துக் கொள்கிறோம். வாஹிர் வானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.